வீடு இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, வேலையை இழந்தவங்க, ஒரு மரியாதை இழந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்களன்னா மகர மதில். காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு மகராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் வரும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பலவிதமான மன உளைச்சல்கள். மகரம் அப்படின்னாலே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான ப்ராப்ளம். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறது. அவங்க செகண்ட் ஹேண்ட் மட்டும்தான் வாங்குவாங்களா, புதுசு வாங்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. புதுசு வாங்குறதுக்கு தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னாலே அது வந்து சனி பெயர்ச்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பெயர்ச்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்கள்லேயும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். காலச்சக்கரத்தின் 10ஆம் ராசியான மகரத்துக்கு எப்படி மேம் இருக்க போது இந்த சனி? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் இவங்களோட ராசி அதிபன். 1 மற்றும் 2க்கு அதிபன். 7 நாட்டு சனியில் படாத கஷ்டப்பட்டுட்டாங்க மகரம். வீடு இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, வேலையை இழந்தவங்க, ஒரு மரியாதை இழந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்களன்னா மகர மதில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ராசியாதிபனே அவங்கள வறுத்து எடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ மீனத்தில் போய் அமர்ந்திருக்கா. மீனம் வந்து இவங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றதுனால சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சகாய சனி அப்படின்றாங்க. சகாயம் அப்படின்ற பேர்லேயே இருக்குது பார்த்திங்களா, ஹெல்ப். அப்போ சனி பகவானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கா. சனியே ஹெல்ப் பண்ண போகிறான், அப்புறம் என்ன இருக்குது, சனியே தாங்க எங்களை வறுத்து எடுத்தான் அப்படின்னு. சனியை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு கொடுக்குற வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வான். அப்போ இப்போ அவனுக்கு வந்து ஈஸை கொடுத்துருக்க வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எல்லளவும் குறையாமல் பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணுவான். எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவான். குடும்பத்தில் பிரச்சனையாக ஹெல்ப், சனியினோட ஹெல்ப் கிடைக்கும், அது நிவர்த்தி ஆகும். சனியினோட ஹெல்ப் கிடைக்கணும் டேரெக்டாக வந்து எப்போ உங்கள் குடும்பத்தில் என்னப்பா பிரச்சனை நான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறேன் அப்படி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகும். சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்க பஞ்சாயத்து, நம்ம சமுதாயத்தில் இருக்க பஞ்சாயத்து, சமுதாயத்தில் நம்மளுக்கு ஏற்பட்ட அவப்பேறு, ஆஃபீஸில் நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை ப்ளேம் பண்ணது, ஒரு குற்றம் சாத்தினது, நம்மளை அசிங்கப்படுத்துனது, நம்மளை வில்லனாக பாவித்தது, நம்ம பிள்ளைங்களான நம்ம தலைகுனிவு ஏற்பட்டுச்சு பார்த்திங்களா. இத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சனியே சார்ட் அவுட் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 5, 9, 12 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பூர்வீகத்தில் சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா கோர்ட்டில் இருக்குது, 10 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு, 15 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வந்துடும். அதே மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பலவிதமான மன உளைச்சல்கள் அப்படின்றது மாறும். என் பிள்ளை வந்து தங்க கம்மியாக மாறிடுமா அப்படி எதிர்பார்க்க முடியாது. பிள்ளையினோட குணாதிசயத்தில் பெருத்த மாற்றம், அது என்னை ரொம்ப தொல்லை பண்ணிச்சு. இப்போ பரவாயில்ல, அது பாட்டு ஏதோ காலேஜுக்கு போகுது, அது போது, படித்து பாஸ் ஆகிடும், நம்புகிறேன், பாஸும் ஆகிடும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய பேருக்கு வெளிநாடு போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ். இவ்வளோ நாள் எங்கள் அப்பா சப்போர்ட்டிவே இல்லைங்க, இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். மகரம் அப்படின்னாலே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான பிராப்தம். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறது. அவங்க செகண்ட் ஹேண்ட் மட்டும்தான் வாங்குவாங்களா, புதுசு வாங்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. புதுசு வாங்குறதுக்கு, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு வெளிநாடு போகிறதுக்கு, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு, பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு நகை நட்டு வாங்குறதுக்கு, கடைசி அட்லீஸ்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு கிராம் கோல்டு வாங்குறது, ஒரு 10 கிராம் 1/2 கிலோ வெள்ளி வாங்குறது, இப்படின்ற மாதிரி நிறைய சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ மகரத்துக்கு பரிகாரம் என்ன?
மகரம் வந்து பாருங்கள் உங்கள் ராசியாதிபதி வழிபாடு பண்ணும். அப்போ சனியே வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கா இல்லைங்களா? அப்போ சனி சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. ஒன்று அது பாராயணம் பண்ணணும். இல்லை அப்படின்னா நிறைய பேர் சனியினோட மந்திரம் பாராயணம் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க வீட்டில் உட்காந்து. அப்போ நம்ம சிவன் கோயிலில் போய் பாராயணம் பண்ணலாம். இல்லை சனிக்கிழமை தோறும் ஈசனை போய் பார்த்து ஈசனை வழிபாடு பண்ணிட்டா போதும். நிறைய நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஓகே மேம். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்கு, அதில் எது இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களாம் கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்சு அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்தெலும்பு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்த வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவான், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான் அவன் ரொம்ப வந்து அப்செட்டாகி உட்காருவான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குதுப்பா, எனக்கு குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சாரம் வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ஒரு ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது, குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா திரும்பி மீண்டு எழுவாங்க.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக ஜீரோ ஆகல. ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.